ஹீரோவோட இறுதி சடங்கு முடிஞ்சு அவனை மறக்க முடியாம ரொம்பவும் கஷ்டப்பட்டு திரும்பவும் குடிக்க ஆரம்பிச்சு போதையில ஹீரோவோட கல்லறையில போயிட்டு என் கூடவே இருப்பேன்னு சொன்னா, ஆனா இப்ப நீ இல்ல வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு கதறி அழுகுறா. அப்ப இந்த பொண்ணோட ரத்தம் அந்த கல்லறையில பட்டு ஹீரோ திரும்பவும் ஆவியா வந்து இந்த பொண்ணோட கண்ணுக்கு மட்டும் தெரிய ஆரம்பிக்கிறா. அதனால இந்த பொண்ணுக்கு ரொம்பவும் சந்தோஷமா பேச ஆரம்பிக்கிறா. ஆனா இவங்க ஃப்ரெண்டுகள் தனியா பேசுற மாதிரி தெரிய வந்து அவங்க கூட இருந்தா ஹீரோ கூட ஒழுங்கா பேச முடியலன்னு சொல்லி தனியா வீடு காலி பண்ணி போறாங்க. அப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு போகும்போது தான் ஃபர்ஸ்ட் லவ் பண்ண அஜயோட கேர்ள் ஃப்ரெண்ட் நிவியை மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறா. அப்பதான் அவங்க ரெண்டு பேருமே லவ்வே பண்ணலாம்னு சொல்லிட்டு தெரிய வருது. அப்ப எதுக்கு அவன் கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணான்னு சொல்லிட்டு இப்ப கூட தெரியாம அவன் கிட்ட கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றான். ஆனா ஹீரோக்கு கோவம் வருது. அதே டைம்ல ஹீரோ பஸ்ல இருந்து காப்பாத்தின பையனோட அம்மா மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டதுமே அங்க போய் பாக்குறாங்க. பார்த்தாங்க ஹீரோட போட்டோவை தான் கடவுள் மாதிரி வச்சு கும்பிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததுமே ஹீரோக்கு ஒரு மூவ் ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிடறான். அன்னைக்கு நைட்டே நிவி கிட்ட நீ வேணா அஜயை மீட் பண்ணி என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டு பாருன்னு சொல்லி சொல்றான். அதை கேட்டதுமே கால் பண்ணி ஒரு இடத்துல மீட் பண்ணும்போது தான் ஆக்சுவலா நீங்க கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிட்டு போகும்போது 3 வருஷமா நான் உன் கூட லவ் பண்ணது மட்டும் தான் ஞாபகம் வந்துச்சு. உனக்கு நான் துரோகம் பண்ற மாதிரி தெரிஞ்சு திரும்பவும் ஒரு தடவை கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணா. ஆனா நீ என்ன திட்டி விட்டு காலை கட் பண்ணி பிளாக்கும் பண்ணிட்ட. கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் கால் பண்ணும்போது தான் நீ வேற யாரோ லவ் பண்ற கல்யாணமாக போதும் தெரிஞ்சுதான் நான் விலகிட்டேன்னு சொல்லிட்டு சொல்றான். சோ இனிமேல் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான்னு சொல்லி நிவிக்கு அவன் ஒர்க் பண்ற கம்பெனில வேலையும் வாங்கி தரான். அண்ட் நிவியோட ஃப்ரெண்ட் ஒரு மூவில ஆக்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. பார்த்தா அந்த படமே ஹீரோ கடைசியா டாக்டர் வாசு கிட்ட கொடுத்த கதையா தான் இருக்கும். அதை எடுத்திருப்பாங்க. இப்ப அதை பார்த்ததுமே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிடறான். அதுக்கான பணமும் ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாங்க. அதுல ஹீரோயினுக்கு ஒரு செயினும் வாங்கிட்டு மீதி இருக்க பணத்தை அந்த ஹோட்டல்ல பார்த்த பையனுக்கு தான் கொடுக்கலாம்னு சொல்லி போறாங்க. பார்த்தா அந்த பையன் அவங்க அப்பா கிட்ட பேசாம இருக்கா. அதை பார்த்ததுமே என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் ஆக்சுவலா அவங்க பையன் கவர்மெண்ட் வேலைக்கு போனோம்னு சொல்லி ஆசைப்பட்டு தான் அவர் கூடவே இருந்திருப்பாரு. இப்ப அந்த பையனுக்கு ரயில்வேஸ்ல வேலையும் கிடைச்சிருது. அதனால தான் அவங்க அப்பாவும் அவன் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டதுமே ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஸோ ஹீரோவுமே நான் எடுத்த படம் ஸ்கிரீன்ல வரணும் தான் என்னோட ஆசையே இருந்துச்சு. அதுவும் வந்துருச்சு. அப்புறம் எதுக்கு நான் இன்னும் போகாம இருக்குன்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிடறான். அன்னைக்கு நைட்டும் அஜய் நிவியை மீட் பண்ணதுக்காக அவன் வீட்டுக்கே வந்துடுறான். அப்பதான் அவனோட போன்ல அவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணும்போது கிஸ் பண்ண வீடியோ பார்த்துட்டு இருக்கா. அதை பார்த்ததுமே ஹீரோ கோவம் வந்துருது. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி ஹீரோயின் கிட்ட கிஸ் எதனா பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டிருப்பான். அந்த பொண்ணுமே இல்லன்னு சொல்லி போய் சொல்லியிருப்பான். அப்பன்னு பார்த்து ஹீரோயின் அம்மாக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு சொல்லி அவங்க அப்பா கால் பண்றாரு. ஸோ இவங்களுமே வேகமா கிளம்பி போறாங்க. ஹீரோ என்கிட்ட எதுக்கு போய் சொன்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிச்சிடா. அதே டைம்ல இந்த கார் டிரைவரும் காரோட இந்த பொண்ணை கடத்திட்டு போயிட்டு தப்பா நடந்துக்க ட்ரை பண்றான். ஆனா ஹீரோவால காப்பாற்ற முடியாம ஒரு நாயை வச்சு தான் கஷ்டப்பட்டு காப்பாத்துறான். அதுல ஹீரோயின் துப்பட்டாவை எடுத்து கூட கொடுக்க முடியாம ரொம்பவும் கஷ்டப்படுறா. அப்பதான் அஜய் வந்து எடுத்து கொடுத்து கேரா பாத்துக்கிறா. அதை பார்த்ததுமே தான் இவனுக்கு நம்மளால அவளுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது, அவளை பாத்துக்க கூட முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவும் கஷ்டப்படுறான். ஹாஸ்பிட்டல்ல அவங்க அம்மாவுமே நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாதான் நான் நிம்மதியா ஆபரேஷன் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்பதான் ஹீரோவும் அஜயை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். ஹீரோயின் அழுதுகிட்டே ஒத்துக்கிறாங்க. ஆனா வெளியே வந்து ஏன் அப்படி பண்ணான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்கும்போது தான் நான் உங்க கூட இருந்தா உங்களை பாத்துக்கிட்டு மட்டும் தான் இருக்க முடியும், ஆனா உங்களை நல்லா பாத்துக்கணும்னா அஜயில மட்டும் தான் முடியும்னு சொல்லி நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். அப்பதான் ஹீரோக்கு அவனோட ஆத்மா இங்க இருந்து போற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்பதான் அவனுக்கு இந்த பொண்ணோட வாழ்க்கை எப்ப சந்தோஷமா மாறுதோ அப்பதான் நம்மளோட ஆசை நிறைவேறுதுன்னு சொல்லிட்டு புரிஞ்சு போகுது. சோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சுட்டு அவனும் அப்படியே மறைஞ்சிடறான்.